வணக்கம். முனைவர் ராம் கணேஷ். இன்னைக்கு நாம நருந்தொகை என்ற நீதிநூலில் இருக்கக்கூடிய சில பாடல் அடிகளுக்கான விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நருந்தொகை என்ற இந்த நூலை வெற்றி வேர்க்கை என்ற பெயராலையும் குறிப்பிடுவாங்க. இது மிகச்சிறந்த நீதிநூல். இந்த நீதிநூலை அதிவீரராம பாண்டியர் என்ற அரசர் பாடியிருக்கிறார். மனித வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அறிவுரையாக இந்த நூல் நமக்கு புரிய வைக்குது. சில பாடலடியினுடைய செய்திகள் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்கக்கூடிய வகையில் இருக்காது. இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் எதையெல்லாம் அவங்க உயர்வாக போட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போது நம்ம தேர்வு செய்யப்பட்ட ஒரு 20 அடிகளுக்கான விளக்கத்தை மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய முதலடி, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். அதாவது முதல்ல எழுத்துக்களை, அதாவது கல்வியை கற்றுக் கொடுத்தவங்க கடவுளை போன்றவர். அந்த பொருளில் தான் இந்த அடியை அதிவீரராம பாண்டியர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தவர்கள், முதல்ல நமக்கு எழுத்துக்களை கற்றுக் கொடுத்தவங்க கடவுளை போன்றவர் அப்படிங்கிற பொருளில் தான் எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது அடி பாருங்க, கல்விக்கு அழகு கசடற மொழிதல். அதாவது கல்வி கற்றதற்கு அழகு, படித்தவர்களுக்கு எது அழகு அல்லது கல்விக்கு எது அழகு அப்படின்னா, கசடு இல்லாமல், அதாவது குற்றம் இல்லாமல் தெளிவாக பேசுறது. அதைத்தான் இங்கே மொழிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது படித்தவர்களுக்கு அழகு என்ன? குற்றம் இல்லாமல் தெளிவாக பேசுவதுதான் அந்த கல்வி கற்றவர்களுக்கு அழகு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கடுத்து பாருங்க, செல்வர்க்கு அழகு செழும் கிளை தாங்குதல். செல்வர் அப்படின்னா பணக்காரங்க, பணம் படைத்தவங்க. அப்படியாக இருக்கக்கூடிய செல்வம் உள்ளவர்களுக்கு எது அழகு அப்படின்னா, அவங்களுடைய உறவினர். கிளை என்றால் உறவினர் அப்படின்னு அர்த்தம். அவங்க வறுமை வயப்படும் பொழுது, அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி பண்ணுறது, அவர்களுக்கு உதவி செய்து காப்பாற்றுவது, அதுதான் செல்வம் உள்ளவர்களுக்கு அழகு. அதற்கு அடுத்து பாருங்க, வேதியர்க்கு அழகு வேதமும் ஒழுக்கமும். வைதிகர்கள் இந்த வேள்வியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க இந்த கோயிலில் பூஜை எல்லாம் செய்யக்கூடியவங்க. அப்படிப்பட்ட அந்த வைதிகர்களுக்கு அழகு என்னன்னா, வேதங்களை ஓதுதல், வேதங்களை பாராயணம் பண்ணணும், ஒழுக்க நெறியோடு இருக்கணும். இது ரெண்டும் தான் அவங்களுக்கு அழகு அப்படின்னு குறிப்பிடுறாரு அதிவீரராம பாண்டியர். அதற்கடுத்து பாருங்க, மன்னவர்க்கு அழகு செங்கோல் முறைமை. ஒரு நாட்டினுடைய அரசன், அவனுக்கு என்ன அழகு அப்படின்னா, நீதியோட ஆட்சி புரிதல், நேர்மையான முறையில் ஆட்சி செய்தல், அதுதான் அந்த அரசனுக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாரு அதிவீரராம பாண்டியர். அதற்கடுத்து பாருங்க, வைசியர்க்கு அழகு வளர்பொருள் ஈட்டல். வைசியர் அப்படின்னா வாணிபம் செய்யக்கூடியவங்க, இந்த பொருள்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் வைசியர் அப்படின்னு பேர். அவங்களுக்கு அழகு என்னன்னா, வளர்பொருள், அதாவது மேலும் மேலும் பொருளை வளர்த்திக்கிட்டே இருக்கணும், அதாவது பொருள் சேர்த்திக்கிட்டே இருக்கணும், பொருளை ஈட்டிக்கொண்டே இருக்கணும். இதுதான் வாணிபம் செய்வர்களுக்கு அழகு. அப்போது வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கு எது அழகு அப்படின்னு கேட்டால், மேலும் மேலும் பொருளை சேர்த்து கொண்டே இருக்கணும், சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பொருள். அதற்கடுத்து பாருங்க, உழவர்க்கு அழகு இங்கு உழுது ஊன் விரும்பல். அதாவது உழவர் அப்படின்னா வேளாண்மை செய்யக்கூடியவர், விவசாயம் செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு எது அழகுன்னா, நிலத்தை உழவு செய்யணும், பயிர் செஞ்சு அதற்கப்புறம் உண்பதை விரும்புவது, இதுதான் உழவர்க்கு அழகு அப்படின்னு சொல்லி அதிவீரராம பாண்டியர் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அதற்கடுத்து பாருங்க, மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். அதாவது அரசனிடத்துல அமைச்சராக இருக்கிறாங்க இல்லையா, அமைச்சர்னாலும் மந்திரினாலும் ஒன்று தான். அவங்களுக்கு அழகு என்னன்னா, வரக்கூடிய பொருள், அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை முன்னதாகவே அரசனுக்கு அறிவுறுத்துதல்,
இதுதான் மந்திரிக்கு அழகு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்து பாருங்க, தந்திரிக்கு அழகு தருகன் ஆண்மை. தந்திரி அப்படின்னா யாருன்னா படைத்தலைவர். அன்றைய காலகட்டத்தில் அரசர் நிறைய படை வைத்திருப்பார். ஒவ்வொரு படைக்கும் ஒரு ஒரு தளபதி இருப்பார், தலைவர் இருப்பார். அந்த படை தலைவராக இருக்கக்கூடியவங்களுக்கு அழகு அஞ்சா நெஞ்சம். எதுக்கும் பயப்படாத மனசோட இருக்கணும். இன்னொன்று வீரம். அந்த ஆண்மை என்பது வீரம். தருகன் என்பது அஞ்சா நெஞ்சம், அதாவது பயப்படாமல் இருக்கிறது. அப்போ படைத்தலைவருக்கு அழகு என்ன அப்படின்னா அஞ்சா நெஞ்சமும் வீரமும். அதற்கடுத்து பாருங்க, உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல். அதாவது உண்டினா உணவு. உணவுக்கு அழகு என்னன்னா விருந்தாளியோட சேர்ந்து சாப்பிடணும். அதுதான் சாப்பாட்டுக்கு அழகு, விருந்துக்கு அழகு, உணவுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து பாருங்க, இந்த கருத்து இன்றைய காலத்துல யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெண்டிற்கு அழகு எதிர் பேசாது இருத்தல். அதாவது பெண்களுக்கு அழகு அப்படி என்னன்னா, எதிர்த்து வாயாடாம இருக்கணும். ஆண்கள் பேசுறப்ப எதிர்த்து பேசக்கூடாது. இன்றைய நிலையில இது சாத்தியம் இல்ல. அதாவது ஆண், பெண் எல்லாருமே சமம் தான். இல்ல பெண்கள மட்டும் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்ல. இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில இதை ஒரு நடைமுறையில வைத்திருக்கிறாங்க. இது என்னுடைய கருத்து இல்ல. பெண்களுக்கு அழகு எதிர்த்து வாயாடாமல் இருப்பது. அதற்கடுத்து பாருங்க, குலமகட்கு அழகு தன் கொழுநனை பேணுதல். அதாவது நல்ல குலப்பெண்ணுக்கு, குலமகள் என்றால் நல்ல குலத்தில பிறந்த பெண்ணுக்கு எது அழகுன்னா, தன்னுடைய கணவரை பாதுகாக்கணுமா. எப்படிப்பட்ட சூழல்லயும் கணவனுடைய மனம் மாறுபடும்படி, அதாவது கணவன் மனசுக்கு பிடிக்காத மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. கணவன பாதுகாக்கணும். அதுதான் நல்ல குலப்பெண்களுக்கு அழகு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கடுத்து பாருங்க, அறிஞர்க்கு அழகு கற்று உணர்ந்து அடங்கல். அதாவது அறிஞர் அப்படின்னா கல்வியில் சிறந்தவர்கள். அவங்களுக்கு எது அழகு தெரியுமா? நல்லா படிச்சிருக்கணும், அத உணர்ந்திருக்கணும், அதோட அடங்கி இருக்கணும். படிச்சவங்களுக்கு அழகு பணிவு தான். நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆடக்கூடாது. அப்போ கல்வியில் சிறந்தவர்களுக்கு எது அழகு அப்படின்னா, படிச்சு, உணர்ந்து, அடங்கி இருக்கணும். அதற்கு அடுத்து பாருங்க, வறிஞர்க்கு அழகு வறுமையில் செம்மை. வறிஞர் அப்படின்னா, அ வறுமையால வாடக்கூடியவங்க. கஷ்டப்படுறவங்க, ஏழ்மையால வாடக்கூடியவங்க. அவங்களுக்கு அழகு என்னன்னா, அந்த வறுமை ஏற்பட்ட காலத்தில கூட செவ்வையாக இருத்தல். அதாவது நேர்மையா இருக்கிறது. அடுத்தவங்ககிட்ட போய் கை நீட்டாம இருக்கிறது. அந்த வறுமையிலயும் ஒரு ஒரு நல்ல நிலைமையோட வாழ்றது. நேர்மையா வாழ்றது. அதுதான் அவங்களுக்கு அழகு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதற்கடுத்து பாருங்க, பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்லர். பார்க்கறதுக்கு உருவத்தில பெரியவங்க மாரி இருப்பாங்க. ஆனா அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையில பெரிய மனிதர்கள் ஆக மாட்டார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்து பாருங்க, சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்லர். அப்ப உருவத்தால சிறியவர் மாதிரி இருந்தாலும், அவங்க உண்மையிலேயே சிறியவங்க கிடையாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப தோற்றத்த வைத்து யாரையுமே நாம எடை போடக்கூடாது. இவங்க பெரியவங்க, சிறியவங்க அப்படின்னு அவங்களுடைய குணத்த வச்சு தான் நம்ம மதிப்பிடணுமே ஒழிய, உருவத்தை வைத்து நாம எடை போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 2 அடிகளும் நமக்கு உணர்த்துது. அதற்கு அடுத்து பாருங்க, பெற்றோர் எல்லாம் பிள்ளைகள் அல்லர். ஒருவர் பெற்ற எல்லா பிள்ளைகளுமே நல்ல பிள்ளைகள் அப்படின்னு பேர் எடுக்க மாட்டாங்க. சில பேர் ஊதாரியா கூட அலைவாங்க, கெட்ட பேர் வாங்குவாங்க. அப்போ ஒருவர் பெற்ற எல்லா பிள்ளைகளும் பிள்ளைகள் என்ற நல்ல பெயர் எடுக்க மாட்டார்கள். அதற்கு அடுத்து பாருங்க, உற்றோர் எல்லாம் உறவினர் அல்லர். அப்போ உறவினர் அப்படின்னு நமக்கு இருக்காங்க, சொந்தக்காரங்க. அவங்க எல்லாமே நமக்கு உண்மையான உறவினரா இருப்பாங்களா? நம்ம கூட கடைசி வரைக்கும் அந்த உறவோட இருப்பாங்களா? அப்படின்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு அதிவீர ராம பாண்டியர். அதற்கு அடுத்து பாருங்க, கொண்டோர் எல்லாம் பெண்டிரும் அல்லர். அதாவது கொண்டோர் என்றால் திருமணம் செய்து கொள்ளப்பட்ட மனைவி. அப்படி எல்லாரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. மனைவி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாமே அந்த மனைவிமார் எல்லாருமே அந்த மனம் ஒத்தவராக இருக்க மாட்டாங்க. அதாவது மனசுக்கு பிடிச்ச மாரியோ, இல்ல கணவனுடைய மனம் அறிந்து நடப்பவராகவோ இருக்க மாட்டார்கள். அதான் சொல்றாங்க. திருமணம் செய்து கொள்ளப்பட்ட அந்த மனைவி, அத அப்படி எல்லாருக்கும் மனைவி இருப்பாங்க. அந்த மனைவி எல்லாமே அவங்களுக்கு மனம் ஒத்தவராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு அதிவீர பாண்டியர். அடுத்து கடைசியா பாருங்க. "அடினும் ஆவின் பால் தன் சுவை குன்றாது." அதாவது அடினும் என்றால் காய்ச்சினாலும், ஆவின் பால்னா பசுவோட பால். பசுவோட பால நீங்க எவ்வளவு தான் காய்ச்சினாலும் அதனுடைய சுவை குறையாது. அது மாதிரி ஒருத்தங்க எவ்வளவு தான் அ வறுமை வயப்பட்டாலும், வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும், அந்த நேர்மையான வாழ்க்கை வாழக்கூடியவங்க, உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய நிலையிலிருந்து ஒருபோதும் மாறுபடவே மாட்டாங்க. இந்த மாரி நெறைய சொல்லியிருக்காங்க. நாம ஒரு 20 அடிகள் தான் பார்த்தோம். மொத்தம் 82 அடிகள் உண்டு. இதில நம்ம தேர்வு செய்யப்பட்ட 20 அடிகளுக்கான விளக்கத்த மட்டும் தான் இந்த பதிவுல பார்த்திருக்கிறோம். மிக்க நன்றி.